ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவியகரா யூடியூப் சேனல். நான் உங்கள் வினிதா. இன்றைக்கி ஒன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க, யாருக்கு அப்படிங்கிறது தானே சொல்கிறேன். பிஇ, பிடெக் அண்ட் எம்பிஏ படித்தவங்களுக்கு தான் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து நமக்கு கால்ஃபர் ஆகிருக்கு. என்ன, யார் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆர்கனைசேஷன் நேம் வந்து பாரத் டைனமிக் லிமிடெட், அதாவது பிடிஎல்லிருந்து நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது ரெகுலர் பேசிஸ் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னா 49 இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இருக்குது, ஏஎம், எஸ்எம், டிஜிஎம் இருக்குது. ஏஎம் வந்து லீகலும், எஸ்எம் சிவில், டிஜிஎம் சிவில் போஸ்ட்டும் இருக்குது. இதில் அடுத்த என்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னைக்கு டேட்டிங், லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் டேட் பார்க்கலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா January 30 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது 2 மணிக்கு. ஸோ 2 PM. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா February 21 4 PMக்கு தான் கம்ப்ளீட் ஆகுது. இது ஆன்லைன் தான். வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாப் ஓப்பனிங் பார்க்கலாமா, எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு. ஸோ எம்டி போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எம்டிக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து 15 போஸ்ட் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு 10 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கலுக்கு 4 போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 போஸ்ட்டு, சைபர் செக்யூரிட்டிக்கு 2 போஸ்ட்டு, கெமிக்கலுக்கு 1 போஸ்ட்டு, சிவிலுக்கு 2 போஸ்ட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ரிலேஷனுக்கு 1 போஸ்ட்டு, ஃபினான்ஸுக்கு 4 போஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து 2 போஸ்ட்டு, அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு வந்து 1 போஸ்ட்டு. அது எல்லாமே எம்டிக்கு. அடுத்தது ஏஎம் லீகல் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் இருக்குது, எஸ்எம் சிவில் 1 போஸ்ட்டு, டிஜிஎம் சிவிலுக்கு 1 போஸ்ட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோடைய ஏஜ் லிமிட் பார்க்கலாம். எம்டிக்கெலாம் எவ்வளோ ஏஜ் லிமிட்டுங்கன்னா, ஸோ டோட்டலாகவே வந்து எனக்கு February 21 அன்றைக்கி எவ்வளோ ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னா 27 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் இருக்குது. எம்டி ஃபினான்ஸுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 28ம், ஏஎம் லீகலுக்கும் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மீதி எஸ்எம் சிவிலுக்கு 45 இயர்ஸு, டிஜிஎம் சிவிலுக்கு 50 இயர்ஸ். டோட்டலாக ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த February 21க்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு 27 ஏஜ் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 28ம், மீதி ஒரு 2 போஸ்ட்டுக்கு தான் 45 50 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன வந்து ஸ்பெஷலைசேஷனாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த எம்டி போஸ்ட்டுக்கு ஒன்று பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம். இந்த 7 போஸ்ட்டுக்கு என்னென்னு பார்க்கலாமா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அந்த மாதிரி. ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் ஈக்குவலண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, கெமிக்கல், சிவில், இதெல்லாம் எம்டி போஸ்ட்டுக்கு. அடுத்தது எம்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் எம்பிஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எம்பிஏ படித்தவங்க ஸ்பெஷலைசேஷனாக என்ன பண்ணியிருக்கோன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டட் டிப்ளமோ கூட ஸ்பெஷலைசேஷன் வித் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்டிக்கு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸில் அதில் பார்த்தோம்னா இவங்களும் எம்பிஏ கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். எம்பிஏல எதில் படிச்சிருக்கணும்? பப்ளிக் ரிலேஷன் ஆர் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் எம்பிஏ இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு எம்டி ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களும் எம்பிஏ தான். எம்பிஏல என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்டட் இன் டிப்ளமோ ஃபினான்ஸ் டிசிப்ளினில் இருக்கணும். அதில் எம்பிஏவும் இந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கணும். அடுத்தது எம்டி ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா எம்பிஏ தான். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டட் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சோஷியல் சயின்ஸு, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கணும். அடுத்தது எம்டி அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எம்ஏ. ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் இன் எம்ஏ, ஹிந்தி, இங்கிலீஷ் இது 2ம் பண்ண முடியும். அடுத்தது ஏஎம் லீகல் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இன் எல்எல்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எனக்கு என்னது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிவிலுக்கு வந்து சிவிலும், டிஜிஎம்க்கு சிவிலும் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.